வெயில் காலம் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. அது இல்லாமல் இந்த வருஷம் வந்து ரொம்பவே அதிகமான வெயில் தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்மளோட பெருவடைங்களை வந்து எப்படி நம்ம பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகலாம் அடுத்த 3 மாதத்துக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட்டாக குடல் புழு நீக்கம் வீடியோ போட்டிருந்தேன், நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது. இப்போ நம்மளோட பெருவடை கோழிங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 3 சீசனாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பனிக்காலம், இன்னொன்று வந்து வெயில் காலம், அதுக்கப்புறம் மழை காலம். இந்த பனிக்காலமும் வெயில் காலம் தான் இருக்கிறதுலே பெருவடைகளுக்கு வந்து ரொம்ப தலைவலி கொடுக்குறது. ஏன் அப்படின்னா இந்த ரெண்டுலேயும் அதிகமான சளி பிடிக்கும். மழை காலத்தில் கூட ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் அந்த பனி வெயில் வந்து ரொம்ப டேஞ்சரானதுன்னு வைங்களேன். ஏன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட் இந்த போன பனிக்காலத்தில் வந்து எல்லாத்துக்கும் நிறைய அடி விழுந்தது. ஏன் எனக்குமே அடி விழுந்தது, நான் ஒத்துக்கிறேன். அது என்னன்னே தெரியல, பேர்ட் ஃப்ளூவா இல்லை என்ன அப்படிங்கிறது நிறைய கஸ்டமர்களுக்கு தெரியல. அவங்க ரொம்பவும் டிப்ரெஸ் ஆனாங்க. 10ல் 5 கோழி இறந்துருச்சுன்னாங்க, ஒவ்வொருத்தருக்கு 100-150 கோழி இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. சரி, ஓகே, இறந்துட்டுன்னு வைங்க ஃபாலோவர்ஸ். இப்போ அதை பற்றி யாருமே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ அடுத்தது வெயில் காலம் வருது. வெயில் காலத்தில் வந்து நம்ம கோழிங்களை வந்து எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது நான் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, மற்ற கஸ்டமர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, வாரத்துக்கு 2 தடவை வந்து தண்ணி திறந்து விட்ருவேன். ஃபார்ம் ஃபுல்லாக கோழிங்க வந்து காலில் நிலையிற மாதிரி வெயில் டைமில். அது கூட பார்த்துட்டிங்கன்னா மோர் இல்லைனா தயிர் இருந்தால் எடுத்துக்கோங்க. கடையில் பேக்கெட் தயிர் வாங்காதீங்க, அது வேஸ்ட் எடுங்க. இல்லாதவங்க அதை நாங்கள் வாங்கிக்கோங்க. அதை எடுத்து கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து சின்ன வெங்காயம் வந்து நறுக்கி போட்டாலும் சரி, இல்லை இடிச்சு போட்டாலும் சரி, பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணோன்னா சின்ன வெங்காயத்தில் தான் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ அதை போட்டுட்டு ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வெயில் டைமில், அதாவது 2லேருந்து 3 மணிக்குள்ளார கோழிங்களுக்கு கொடுத்திங்கன்னா நல்ல இம்யூனிட்டியாக இருக்கும். இம்யூனிட்டிங்கிறது நம்ம கோழிங்களுக்கு வந்து சத்து பற்றாக்குறையாக இருந்தாலும் அந்த வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டாக இருக்கும். கூட வந்து நம்ம ஜீரகமும் மோர் தயிர் கொடுக்கும்போது அந்த வெயில் டைமில் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஜீரணமாகலைனா கூட ஜீரணமாகி நல்லா இருக்குங்க. எந்த நோயுமே வராதுங்க. இது வந்து நம்ம ரெகுலராக நம்மளால் பண்ண முடியாது. வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லைனா 3 நாள் பண்ணால் மட்டும்தான் இந்த வெயிலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நியூஸ் பார்த்துருப்பீங்க, இந்த வருஷம் வந்து ரொம்பவே வெயில் தாக்கம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ நான் என்னோட லொக்கேஷன் வந்து சேலங்க. இப்பயே பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே 35-38 டிகிரி வரைக்கும் வெயில் போடுது. என்னாலேயே வெளியே போக முடியல. அப்போ கோழிங்க எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். இப்போ தோப்பாக இருக்கிறவங்களுக்கு ஓகே, பட் தோப்பு இல்லை, ஷெட்டுக்குள்ளார தான் வச்சு வளர்த்துறாங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். அப்போ எப்படி தெரியுமா அந்த கோழிங்களுக்கு நோய் வருது இந்த வெயில் டைமில்? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கன்சல்ட் பண்ண டாக்டர் சொன்னதைப்படி உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வெயில் டைமில் வந்து கோழிங்க வந்து வாயை திறந்து மூடுன்னு பார்த்துருப்பீங்களா? வாயை திறந்து மூச்சு இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, ரொம்ப நேரம் அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த வெயில் காற்று, அந்த சூடான காற்று வந்து வாயு வழியாகவும் மூக்கு வழியாகவும் போகும்போது இந்த தொண்டை இருக்கு இல்லைங்களா, தொண்டையிலேருந்து உள்ளார அப்படி போகும்போது அதை வந்து வீக் பண்ணுமாமா அந்த சூடானது. அதன் மூலியமாக கூட குடல் புண்ணாகி திரும்ப வெள்ளக்கழிச்சல் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் தண்ணி எடுத்து விட சொன்னேன். ஃபார்ம் ஃபுல்லாக தண்ணி எடுத்துவிட்டு கோழிங்க வந்து கால் நிலையிற மாதிரி வச்சுக்கோங்க. கூட இந்த மாதிரி மோர் தயிர், வெங்காயம், இளநீ, இல்லைன்னா தேங்காய், வாழை மட்டும் கூட வைக்கலாங்க பெஸ்ட்டு. இப்படிலாம் வச்சிங்கன்னா அந்த கோழி அந்த வாய் திறந்து மூடாமல் இருக்கும். அந்த சூடான காற்று வந்து மூக்கு மூலியமாக வாயு மூலியமாக போய் இந்த தொண்டை அதோட நெஞ்சு பகுதியை வந்து புண் பண்ணாமல் இருக்குங்க. மோரும் தயிர் மட்டும் ரெகுலராக வைக்கணுமா அப்படின்னா இல்லைங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் தண்ணி வைப்போம் இல்லைங்களா, தண்ணி வைக்கும்போது இந்த ORS பவுடர்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக்கல் பவுட்ரு, அதை நம்ம வச்சா கூட நல்லா இருக்கும். கோழிங்களுக்கு வந்து அந்த உடம்புல இந்த ரத்த சோகை வராது. அது கூட வேணால் குளுக்கோஸ் வச்சுவாங்க. இது ரெண்டையும் வச்சு பாருங்கள், கட்டாயம் ரிசல்ட் இருக்கும். ஏன்னா நான் அனுபவப்பட்டு தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதனால கட்டாயம் ரிசல்ட் இருக்கும். நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் வைக்கலாம். இல்லை அப்படின்னா இளநீ தண்ணி, 1 லிட்டர் தண்ணிக்கு 1 இளநீ வெட்டி வச்சிங்கன்னா கூட போதும். இது நீங்கள் ரெகுலராக வைக்கணுங்கிற அவசியமே இல்லை ஃபாலோவர்ஸ். 2 நாளைக்கு ஒரு தரம் அப்படின்னா 4 நாளைக்கு ஒரு தரம் வச்சா கூட போதும். கோழிங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி RDVK போட்டுருங்க. வெயில் இப்போ தான் ஸ்டார்டிங் ஆக போகுது, அதனால் RDVK போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போடுவாங்க. R2Bயோட RDVK தான் நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி RDVK போடுறதுக்கு முன்னாடி டிவார்மிங், அதாவது குடல் புழு நீக்கம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. ஏன்னா வெயில் காலத்தில் பண்ணிங்கன்னா அது ஹீட்டுக்கு வந்து தூக்கி விட்டுரும், புண்ணு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வெயில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டிவார்மிங் பண்ணிட்டீங்கன்னா கோழிங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். டிவார்மிங் பண்ணிவிட்டு ஒரு 5 நாள் இல்லைனா ஒரு 20 நாள் கழித்து RDVK போடுங்க. இல்லைனா RDVK போட்டுட்டு ஒரு 5லேருந்து 20 நாள் தள்ளி டிவார்மிங் பண்ணு, ஏதாவது கேப் விட்டு பண்ணுங்க. உடனே பண்ணீங்க அப்படின்னா கோழிங்களுக்கு வந்து அந்த சூடு தாங்காம கூட ஏதாவது பிரச்சனை வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. டிவார்மிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் வீடியோல போட்டிருப்பேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் என்னோட வெயில் காலத்துல வந்து நான் கோழிங்களுக்கு பண்றது. இயற்கையாகவும் சரி, இங்கிலீஷ் மெடிசனும் சரி, இது 2 தான் நான் பண்ணுவேன். நீங்க என்ன மாதிரி இதுல ட்ரை பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்மளோட சப்ஸ்கிரைபரும் தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்த வர வெயில் காலத்துக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.